தமிழ் மக்களுக்கு வணக்கம். சாம்சங் தொழிலாளர்களுடைய பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து தமிழக அரசாங்கம் எந்த விதமான ஒரு கவனத்தையும் எடுத்துக்கொண்டதாகவோ அல்லது எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கொண்டதாகவோ தெரியவில்லை. ஆனால் இதில் பார்க்க வேண்டியது அல்லது நம்ம காமெடியாக இதை உற்று நோக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினர் இந்த சாம்சங் யூனியன் அமைப்பது குறித்து அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைத்து பார்த்தார்கள். அதுக்கப்புறம் மிரட்டல் வைத்து பார்த்தார்கள். அது எதற்குமே செவிமடுக்காத நிலையில் அவங்க நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நீதிமன்றத்திற்கு போய் நீதிமன்றத்தில் இந்த சாம்சங் உடைய தொழிற்கூடத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு யூனியன் வைத்துக்கொள்ளலாம், அவர்கள் தொழிற்சங்கம் வைத்துக்கொள்ளலாம் என்ற அந்த முடிவு வந்ததுக்கப்புறம் யாரோருடைய சாதனையும் யாரோருடைய உழைப்பையும் ஸ்டிக்கர் ஒட்டி கொள்வது என்பதனை பரம்பரை குலத் தொழிலாகவே வைத்திருக்கின்ற கருணாநிதி வகையராவில் வந்திருக்கின்ற ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா இதற்கு தன்னுடைய சாதனை அப்படின்னு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க. அதாவது நீதிமன்றம் உத்தரவிடுகிறது, சாம்சங் தொழிற்கூடத்தில் தொழிற்சங்கம் வைத்து கொள்ளலாம் என்று நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அது அவங்க கொடுத்த, அதாவது 4 வாரம் கெடு கொடுத்தாங்க. இந்த 4 வார கெடுக்குள்ளே நீங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது 4 வாரத்தில் அந்த கடைசி நாள் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய அந்த நாள் இவங்க அந்த யூனியனை அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே வெற்றி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் தொழிலாளர்களுக்கு கிடைத்த வெற்றி, திமுக செய்திருக்கின்ற சாதனை அப்படின்லாம் புகழாரம் பாடியது திமுகவினரை விட அதிகமாக கம்யூனிஸ்ட் தான். ஏன்னா இந்த சாம்சங் தொழிலாளர்கள் பேராசைக்காரர்கள். இவர்கள் யூனியன் கேட்பது என்பது ஒரு குறுகிய மனப்பான்மையுடன் இப்படின்லாம் பேசியது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினர் தான். சமூக வலைதளங்களில் திமுக சார்ந்த பத்திரிகையாளர்களும் சேர்ந்து இதை இப்பொழுது இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில், அதாவது இன்றைக்கு பொருளாதார தாராளமயமாக்கப்பட்ட அந்த சூழலில் இது சரிப்பட்டு வராது, இது மாதிரியான கோரிக்கைகள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்களே யோசிக்க ஆரம்பிக்கிறோம், முதலீடுகள் வராது, இப்படிலாம் பேசியவங்க கண்டிப்பாக இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு அதன் அடிப்படையில் அமைக்க வேண்டி வரும் யூனியனை அப்படின்றத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க என்ற நிலையில் அவங்க கொண்டாடலை. ஆனால் அவர்களை விட இது திமுகவின் சாதனைன்னு சொல்லிட்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான். எந்த அளவுக்குன்னா இவங்க போய் முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து இவ்வளோ பெரிய சாதனையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இப்படின்லாம் பாராட்டினாங்க. இந்த மாதிரியான காமெடி இந்தியாவில் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் மேற்கு வங்கத்திலும் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், கேரளாவிலும் ஆட்சியில் இருக்கிறார்கள். அப்படின்ற ஒரு சூழலில் நன்றாகவே அவர்களுக்கு தெரியும், ஒரு தொழிற்கூடம் தொழிற்சங்கம் அமைப்பதற்கு அப்படின்றது அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை என்பதனை ஒரு சர்வதேச நிறுவனம் தங்களுடைய உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய எந்த தொழிற்கூடத்துலையும் இது கிடையாது. ஆனால் இங்கே மட்டும் நாங்கள் அதனால நாங்கள் இங்கே அனுமதிக்க முடியாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் அவர், அதாவது ஒரு பேச்சு அடிபட்டது என்னன்னா, மார்க்சிஸ்ட் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற இருக்கிறார்கள், அவர்கள் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டது. இந்த பேச்சு அடிப்பட்ட உடனேயே நம்ம இவர் இருக்கார் இல்லையா, யார், மாப்பிள்ளை சார், அவன் வேலையை தானே, இடைத்தரகர் வேலை தானே, புரோக்கர் வேலை தானே, அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்ம பெரியவர் ரொம்ப டென்ஷனாக இருக்கார், இந்த மாதிரி பேச்சு அடிபடுது, நீங்கள் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒரு அறிக்கையை விடுறார். என்னன்னா, அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுக இன்றைக்கு அது பிளவுகளில் இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறது, அதனால் அதன் தலைமையில் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏண்டா நீ எதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் முன்னாடிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ உன்னை பற்றி கவலைப்படு, உன் கூட்டணியே நாரி போயிருக்கு. நீங்கள் என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்களோ அல்லது இன்று வரை ஆதரவு தெரிவித்து கொண்டு வருகிறீர்களோ அது எதையுமே நிறைவேறலை அப்படின்ற குற்றச்சாட்டை நீங்களே ஏற்றுக்கிறீங்க. அரசு தொழிலாளர்கள்லேருந்து ஆரம்பித்து, அரசு ஊழியர்கள்லேருந்து ஆரம்பித்து, போக்குவரத்து தொழிலாளர்கள்லேருந்து ஆரம்பித்து, துப்புரவு தொழிலாளர்கள்லேருந்து ஆரம்பித்து அனைவரும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். அந்த சங்கங்கள் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க? எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கே வந்தீர்கள். அதை மிக தெளிவாக இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அதையும் நீங்கள் இந்த நியூஸ் கிளிப்பிங்கையும் பாருங்கள், இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட்டியலிடுகிறார்கள் என்னென்ன தொகுதிகள், அதாவது கிட்டத்தட்ட 14 தொகுதிகள் கடந்த 2021 பொதுத் தேர்தலில் கிட்டத்தட்ட 14 தொகுதிகளில் நீங்கள் 10,000க்கும் குறைவான வாக்குகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்க தொகுதியில் சொல்கிறாங்க. என்னென்ன தொகுதிகள் தெரியுமா? குன்னம் 6,329, அணைக்கட்டு 6,390, மதுரை தெற்கு 6,515, குடியாத்தம் 5,000
901, நாகப்பட்டினம் 7238, காங்கேயம் 7331, சேலம் வடக்கு 7588, ஒட்டப்பிடாரம் 8510, ஆண்டிப்பட்டி 8538, ஈரோடு கிழக்கு 8904, வேலூர் 9181, கலசப்பாக்கம் 9222, விக்கிரவாண்டி 9573, பொன்னேரி 9689. இந்த 14 தொகுதிகள். இதை தவிர்த்து இன்னொரு நீண்ட பட்டியல். இது என்ன தெரியுமா? ரொம்ப குறைந்த வாக்கு வித்தியாசம் அப்படின்ட்டு, அதாவது 6000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள்னு எடுத்தீங்கன்னாக்க அந்த தொகுதிகள் அப்படின்னு இன்னொரு பட்டியல். இதெல்லாம் என்னென்னா தியாகராயனர், தென்காசி, காட்பாடி, விருதாச்சலம், நெய்வேலி, ஜோலார்பேட்டை, அந்தியூர், திருமயம், தாராபுரம், உத்திரமேரூர், திருப்பூரூர், ராசிபுரம், வாசுதேவநல்லூர், மயிலாடுதுறை, திருச்செங்கோடு, அரியலூர், பூம்புகார், ராஜபாளையம், செய்யூர், குன்னூர், வேளச்சேரி, பன்ருட்டி, திருப்பூர் தெற்கு, கடலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கரன்கோவில் என்று அந்த பட்டியல் நீள்கிறது. மொத்தமாக அவங்க எடுக்கிறது 43 தொகுதிகள். இந்த 43 தொகுதிகளில் மொத்தமாக நீங்கள் சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் 2,15,000 2,20,000 வாக்குகள் மொத்தமாக. இந்த 2,20,000 வாக்குகள் கூடுதலாக நீங்கள் பெற்றதன் காரணமாகத்தான் நீங்கள் ஆட்சியை தக்க வைத்திருக்கிறீர்கள். 75 இடங்களில் வெற்றி பெற்ற அதிமுக கூட்டணி இந்த 43 இடங்களை கூடுதலாக பெற்றிருந்தால் அவர்கள் ஆட்சியை பிடித்திருப்பார்கள் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாங்க. அப்போது இந்த 43 இடங்களையும் எப்படி நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்று அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க தெரியுமா? அவர்கள் சொல்லக்கூடியது எங்களுடைய தபால் வாக்குகள், அந்தந்த தொகுதிகளில் இருந்த எங்களுடைய வாக்குகள், இவை இரண்டும் தான் இந்த மாற்றத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தன. இந்த 2,20,000 அரசு ஊழியர்களோட வாக்குகள் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அதனால் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் மீண்டும் எதிர்க்கட்சி வரிசைக்கு போய் அமர்வது உறுதி என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ சொல்லுங்க, இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவர்கள் விலை போய்விட்டார்கள் என்பதற்காக இவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள் இவங்க எல்லாரும் இவங்க சொல்கிறத கேட்டுட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போட போகிறதில்ல. ஆனால் இதில் எங்கே சேதாரம் ஆக போகுது, யாருக்கு ஆக போகுதுன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு தான் அதிகமாக போகுது. இதனால தான் நான் சொல்கிறேன், நமது கோபம் என்பது திமுக மீது இருக்கக்கூடாது. ஏன்னா திமுக ஒரு கையாலாகாத கட்சி. அது ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு கையாலாகாத ஆட்சியை தான் நடத்தும். நம்முடைய கோபப்பார்வை யாரை நோக்கி இருக்க வேண்டும் என்றால் கம்யூனிஸ்டை நோக்கி இருக்க வேண்டும். இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் நாங்கள் கொள்கைக்காகத்தான் இந்த இயக்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வெற்றியை பெற்றுவிட்டார் அப்படின்னு ஸ்டாலினுக்கு போய் பாராட்டு மழையெல்லாம் பொழிந்தார்களே, இன்னைக்கு அந்த ஊழியர்கள் தெருவில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு எந்தவித அடிப்படை சலுகைகளும் கொடுக்கப்படாத ஒரு நிலை அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊழியர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்படின்றதுக்காக குறிவித்து அவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டை வைத்து அந்த ஊழியர்கள் மொத்த பேரும் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த உள்ளிருப்பு போராட்டங்கள் பல நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அங்கே செல்லவில்லை? ஏன் அந்த ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வண்ணம் அங்கே சென்று அமர்ந்து அவர்களுடன் சேர்ந்து போராடவில்லை? ஏனென்றால் கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால அமைதி காக்கிறீர்கள். கடந்த முறை 10 கோடியும் 15 கோடியும் வாங்கியிருந்தது போல இந்த முறையும் 10 கோடி 15 கோடி வராதா என்கிற எதிர்பார்ப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேற எப்படி சொல்ல முடியும் இதை? ஏன் உங்களால் ஒரு அறிக்கை கூட விட முடியவில்லை? சும்மா அந்த முழுகுறா மாதிரி பேசுறது, அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறது, இதைத்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இங்கே முதலீடுகளை நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்? முதலீடுகளை ஈர்க்கும் பொழுதே நம்ம என்ன சொல்கிறோம்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்டு, ஹுண்டாய் போன்ற நிறுவனங்கள் இங்கே முதலீடுகளுக்கு வந்த பொழுதும் நம்மளுடைய பார்வை என்னவாக இருந்தது, நம்மளுடைய கொள்கை வரைவு என்னவாக இருந்தது என்றால், நாங்கள் உங்களுக்கு கூடுதல் சலுகைகள்லாம் கொடுத்துலாம் உங்களை அழைக்க மாட்டோம். நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, இங்கே அமைதியான ஒரு சூழல் ஏற்படும், வர்த்தகம் செய்வதற்கு ஒரு ஏதுவான ஒரு சூழல் ஏற்படுத்தி தருவோம். இது போன்ற விஷயங்கள் தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர்த்து உங்களுக்கு நிலங்களை இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்திங்கனாக்கா நாங்கள் நிலங்களை இப்போ கியா மோட்டார்ஸ் கூட ஏன் சென்று விட்டது, ஏன் ஆந்திராவை நோக்கி சென்றது, ஏன் தெலுங்கானாவை நோக்கி சென்றது, ஏன் தமிழ்நாட்டை விட்டு சென்றது இப்படின்லாம் கேள்விலாம் கேட்டாங்க. இதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருந்தது? அன்றைக்கு இல்லை அவங்க லஞ்சம் கேட்டாங்க, தமிழக அரசாங்கம் லஞ்சம் கேட்டது, அங்கே ஆட்சியாளர்கள் கேட்டதுனால அதை கொடுக்காததன் காரணமாக அவங்க போனாங்கன்ட்டு ஒரு உண்ணாக்கும் கிடையாது. இங்கிருந்து அவர்கள் அங்கே சென்றதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே நாம் ரொம்ப தெளிவாக கூடுதல் சலுகைகள்லாம் கொடுத்து நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வளர்ச்சி அடைந்திருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கிறது.
இந்தியாவின் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்படின்னும் பொழுது இங்கே அது அமைதி பூங்காவாகவும் இருக்கிறது. அப்படின்ற நிலையில் பரவலாக சட்டம் ஒழுங்கை பார்க்கும் பொழுது பிற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது இங்கே வந்து ஓரளவுக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது என்கிற சூழலில் நீங்கள் இங்கே முதலீடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அது நன்மை பயக்கும், அந்த வகையில் மாநிலத்திற்கும் நன்மை பயக்கும் என்கிற நிலையில் அது பரஸ்பர ஒப்புதல், பரஸ்பர நன்மை பயக்கின்ற விஷயமாக இருந்தால் நீங்கள் வரலாம். உங்களுக்காக கூடுதலாக இடம் கொடுத்து உங்களுக்காக இலவசமாக நிலம், மற்ற சலுகைகள், கடன் இதையெல்லாம் கொடுத்து தான் உங்களை வரவழைக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு குஜராத்திற்கு சிங்கூரில் வந்துட்டு டாடா நானோ பிளான்ட்டு எடுத்து சென்றார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. சிங்கூர்லேருந்து மேற்கு வங்கம் சிங்கூரில் அந்த பிரச்சனை வந்ததுனால அங்கிருந்து குஜராத்துக்கு இடம்பெயர்ந்தது. இடம்பெயர்வதற்கு டாட்டாவுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிலம் உட்பட டாட்டாவுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடி. அந்த மாதிரிலாம் நம்ம சலுகைகள் எதுவும் கொடுக்காமத்தான் நம்ம வந்து இங்கே வந்து முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்கிற நிலையில் அவர்கள் இழுத்த இழுப்புக்களை நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துடைய கொள்கை வரைவாக இருந்தது, நிலைப்பாடாக இருந்தது. மாறாக இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, ஃபாக்ஸ்கானுடைய நிறுவன தலைவர் இங்கே வராருனாக்க அவருக்கு டிரைவர் வேலை பார்க்குறாருன்னு நம்மளுடைய தொழில்துறை அமைச்சர் யார், நம்ம டிஆர்பி ராஜா. இப்போ நீங்கள் ஒரு டிரைவர் வேலை பார்க்குற அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் இந்த வேலையை செய்வார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவன் எப்படி உங்களை மதிப்பான்? அவன் எள்ளி நகையாடத்தான் செய்வான். அதுதான் இப்போ நடந்திருக்கு. விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு சாமரம் வீசப் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய தொண்டர்களே உங்களுக்கு வாக்களிக்கப் போவதில்லை. அவனாவது தோப்பான், நீங்கள் டெபாசிட்டையும் இழப்பீர்கள். இதுதான் நடக்கப் போகிறது. சாம்சங் விவகாரம் என்பது ஒரே ஒரு உதாரணம்தான். இதுபோல பல உதாரணங்களை எங்களால் முன்வைக்க முடியும். கூட்டணி கட்சிகள் இது குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னா நான் சொல்ல போகிறதில்ல. உங்கள் தலையெழுத்தை இப்படித்தான் இருக்கணும்னா அது உங்கள் பிரச்சனை, என் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாத்து வேலை, அதாவது சாம்சங் பிரச்சனை பூதாகாரமாகி அதை நாங்கள் தீர்த்து விட்டோம்னு சொல்லி, நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு போய் பொன்னாடையெல்லாம் போத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க அவங்க தெருவில் தான் நிற்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி என்று கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.